இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் இல்லாத ஆளுங்களே இல்லை. குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோனும் சோஷியல் மீடியா ஆப்பும் இருந்தால் போதும், சாப்பாடு கூட வேணாம் அப்படின்ற நிலைமையில நிறைய பேர் இருக்கும். எதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறனே தெரியாமல் அடிக்கடி மொபைலை எடுத்து அன்லாக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப லாக் பண்ணி வச்சிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம மொபைலுக்கு அடிக்டடாக இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படி மொபைல் யூஸ் பண்ணுற டைம் குறைச்சி எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கான்செப்ட் மூலிமா ஒரு அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலில் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுற டைமை குறைச்சிக்கலாம். அந்த டைம் லிமிட்டை நீங்களும் செட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ட்ரீயை பிளான் பண்ணி நீங்கள் அதை எந்த அளவுக்கு க்ரோத் பண்ணி அதை ஒரு ஃபாரஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் அந்த அப்ளிகேஷனுடைய கான்செப்ட். இந்த கான்செப்ட் மூலியமாக தான் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற டைம் குறைக்கிறதுக்காக அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். ஒரு ட்ரீயை பிளான் பண்ணி அதை எப்படி ஃபாரஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறோம், அது மூலிமா நம்மளுடைய மொபைல் அடிக்ஷனை எப்படி குறைக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வர இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வாட்டி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். இதை நீங்கள் சென்டராக இருக்க அந்த ட்ரீ ஐக்கானை டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பிளான்டிங்னுடைய கேட்டகரிஸ் இருக்கும். இதில் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிளான்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு டைம் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய டைம் லிமிட்டை செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் இந்த ஆப் நீங்கள் ட்ராக்கருக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அடுத்து கீழே டேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் என்டர்டைன்மெண்ட்டா, ஸ்போர்ட்ஸா அல்லது சோஷியலாக ஒர்க்கா, அது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கேட்டகரியில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் இந்த ட்ராக்கர் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டேக்ஸ் கூட நீங்கள் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா ஒரு ஃபாரஸ்ட் ட்ரீயை நீங்கள் கிரியேட் பண்ணி க்ரோத் பண்ண முடியும். அடுத்து அந்த பிளான்ட்டுக்கு மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் தான் அந்த பிளான்ட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்படின்ற ஸ்டேட்டஸை காட்டுறது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த ரிவார்ட் காயின்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த பிளான்ட்டு எல்லாமே மாற்றிக்க முடியும். அடுத்து சென்டர் டாப்பில் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீப் ஃபோக்கஸ், பிளான்ட் டுகெதர், கவுண்ட் எக்ஸீடட் டைம் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அடுத்து ஸ்டாப் வாட்ச், இதில் டீப் ஃபோக்கஸ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டீப் ஃபோக்கஸ் அதை எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா ஆப்புக்காக அடிக்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டீப் ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணியிருக்க டைமு கீழே அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அடுத்து பிளான் டுகெதர் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஒரு குரூப் ஸ்டடியோ அல்லது ஒரு டிஸ்கஷனில் இருக்கீங்க அல்லது நீங்கள் ஒர்க் சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷனுக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான் டுகெதரில் நீங்கள் ஒரு 5 அல்லது 6 ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் இதில் ஆட் பண்ணி, அதாவது ஒரு குரூப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணி அது மூலிமா நீங்கள் இந்த ட்ராக்கர் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். பிளான் டுகெதர் மூலிமா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கர் பயன்படுத்தலாம். அப்படி யூஸ் பண்றப்ப யாராவது இந்த ஆப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளான்ட்னுடைய க்ரோத் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க குரூப்பாகவும் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கர் ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்க ஆப்ஷன் கவுண்ட் எக்ஸீடட் டைம். இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்க டைமுக்கு மேலேயும் நீங்கள் வச்சிருக்க டாஸ்க் முடியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த டாஸ்க் முடியறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸில் இது காட்டும். அடுத்து லெஃப்டில் அந்த 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி அப்படின்னா டைம் லைன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அது மூலிமா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கரை உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக டைம் வைஸ் நீங்கள் டேட் வைஸ் டைம் வைஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாரஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெவ்வேறு விதமான டேக்ஸில் எந்தெந்த டாஸ்க்லாம் கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டை க்ரோத் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இது மூலிமா நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். அதாவது டே வைஸும் பார்த்துக்கலாம், வீக்லி, மந்த்லி, இயர்லி இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் பிளான்ட்டை க்ரோத் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் க்ரோத் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இது மூலிமா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மொபைல் அடிக்ஷன் லெவலை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன டாஸ்க் மூலமாக கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு டேக்ஸ் செட் பண்ணிக்கிட்டு பலவிதமான ட்ரீஸை நீங்கள் பிளான் பண்ணி அதை ஃபாரஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறது மூலிமா உங்கள் மைண்ட் செட்டுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.